நேற்று தான் முதல் முறையாக அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு நான் செல்றேன். பல இடங்களில் வெளியில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் நேற்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அவர் வீட்டுக்கு செல்றேன் நான். சரி, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சீமான் ஒரு பெரிய பங்களா வீட்டில் வசிக்கிறாருங்க. சீமான் எவ்வளோ பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழறாரு தெரியுமா? சொகுசான வாழ்க்கை வாழறாரு. சீமான் அவர்கள் விலை உயர்ந்த காரில் போகிறாரு. 20 லட்சமோ 25 லட்சமோ மாதம் மாதம் வாடகை மட்டுமே கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்கு. ஏன் அவர்லாம் சின்ன குடிசைலாம் வாழ முடியாதா? எளிய தலைவர்கள் இல்லையா அவர்? உழைக்கக்கூடிய மக்கள்கிட்ட தானே காசு வாங்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இந்நாள் வரை வசைப்பாடக்கூடிய ஒரு சொல் என்னன்னா இந்த ஆடம்பர வாழ்க்கை. இந்த நடிகை அவர்களை வைத்து சில நாட்களாக பேசியிருந்தாங்க. அது இனிமேல் பேச முடியாதுன்ற முடிவு வந்துச்சு. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கையை பற்றி பேசலாம், சொகுசு காரை பற்றி பேசலான்றது தான் பலரும் பேசக்கூடியது. இது நான் போயிருந்தேன் இல்லையா அந்த வீட்டுக்கு. அப்போ நான் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமல்ல, பெரும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், பெரும் மக்கள் திரளை வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் பெரிய வீட்டிலும் விசாலமான வீட்டிலும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது, மிக மிக அவசியமானது.